வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ உங்க ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதால மனசுல ஏற்பட்ட இனம் புரியாத வேதனையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், முற்றிலுமா விலகி ஓடக்கூடிய காலகட்டத்தை சொல்லலாம். நீங்க தொடங்கக்கூடிய எல்லா திட்டமும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு. வியாபார விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியா இருக்கட்டும், மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்நோக்க போறீங்கன்னு சொல்லலாம். சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய காலகட்டம். தொடர்ந்துமே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை மேலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டா அதையுமே சாதகமாக மாற்றிக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்புகளுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களே தேத்திக்கிட்டு பதுங்கி பாயிற புலி மாதிரி தான். பூமிக்காரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வரதால எல்லா இடங்களையும் உங்களால் சிறப்பு பெற்று இருக்க முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்து சேர்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். காலச்சக்கரத்தில் 8வது வீடு தான் விருச்சிகம். எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசி. கடைசி வரைக்குமே யாரையாவது ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி அன்பர்களால் தான் முடியும். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணிந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம். பணிந்து செல்லலைன்னா வாழ்க்கை சிறப்படையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுகள் இருக்கணும்னு நினைக்கிறது இவங்களுடைய இயல்பாக இருக்கும். என்ன ஒன்று இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பெரும்பாலும் கட்டுப்பாட்டை மீறி தான் உங்கள் குடும்பம் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டம் அனுபவிச்சாலும் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டீங்க. பெண்களாக இருந்துட்டா அதுலேயுமே சுத்தமாக மற்றவங்க கிட்ட கஷ்டத்தை பகிர்ந்துக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டத்தில் 8ல் 1 பங்கு மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் கடன் வாங்கினாலுமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தான். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு இடர்பாடுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதுக்காக உங்கள் பணங்கிறது செலவாகாது, வேறு ஒரு விஷயத்துக்காக செலவாகிற மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் நீங்கள் கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு நினச்சிங்கன்னா கடன் பெறதை நீங்கள் முற்றிலுமாக குறைச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் எந்த இடர்பாடுமே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவுதான் தொல்லை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வலுமைங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. உருவ அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒல்லியான உடல் தோற்றமாக இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாத உருவமாக தான் இருக்கும். வயது ஏற ஏற உயரத்துக்கு தகுந்த உடல்வாக பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நடுத்தரமான உயரம், அகலமான நெற்றி, அமைதியான உருவமைப்பு இருந்தாலும் பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்தாலுமே எல்லா விஷயங்களும் கெட்டிக்காருங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக விளையாட்டுத்துறையில் சிறப்பாக வருவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புகள் எதையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏனையாக இருந்து ஏற்றிடவும் தயங்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், குறை சொல்லக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு அது குற்றமாக தெரிஞ்சாலும் மற்றவங்க வாழ்க்கையை அது செம்மைப்படுத்துகிற விதத்தில் இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. சில நேரங்களில் முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சு பேசிவிடவும் செய்வீங்க. அதே மாதிரி தகுந்த வயசில் உங்களுக்கு வீடு, சொத்து இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பசு கன்றோட வாழக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் வீட்டை தோட்டமாக வச்சுருக்குன்னு தான் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சில நேரங்களில் அமையிறது கடினமாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைங்கிறது அமையும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மனைவி மேலேயும் சரி, கணவன் மேலேயும் சரி அதிகப்படியான அன்பு, அக்கறை செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் விஷமமாக வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தைகளால் தான் பிரிவினைங்கிறது ஏற்பட்டுரும். இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரசித்து வாழணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் உதவின்னு கேட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. அதே மாதிரி சித்தர் வழிபாடு, ஞானியர்களோட வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே கடின உழைப்புக்கு பேர் பண்ண நீங்கள் பருவத்தில் நீங்கள் சில நேரம் கஷ்டப்பட்டாலும் நடு வயசில் நல்லபடியாக சம்பாதிச்சு வயோதிக காலத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும். அதே மாதிரி
தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வரதால வாழ்க்கையில் பணவரவு சேமிப்புங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ரொம்ப அன்போட பழகுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு நண்பரோட பழகக்கூடிய வாய்ப்புங்கிறது வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாரையுமே அவ்வளோ எளிதாக உங்களை ஏமாத்திட முடியாதுன்னு சொல்லலாம். மற்றவங்க தவறு செய்கிறத வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணம் இருக்கிறதால சில நேரங்களில் நிறைய நட்பு இழக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் எவ்வளவுதான் துயரம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வரதால கண்டிப்பாக சித்தர் வழிபாடுங்கிறது செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சமடைகிறதால சில நேரங்களில் அதிகப்படியான குழப்பம், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாகலாம். இந்த மாதிரியான பிரச்சனை வரப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடிய தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய சித்தர் தலங்களுக்கு வழிபாடு செய்கிறது மென்மேலும் பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களுமே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மகிழ்ச்சியான வாரங்களாக தான் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சிங்கிறது இப்போ நடக்குது. ராசியும் குரு கூடவே பார்க்குறதால மனசில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடமாக இருக்கட்டும், ஒரு இனம் புரியாத வேதனை, கவலை, பயமாக இருக்கட்டும், எல்லாமே முற்றிலுமாக விலக போகுது. தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த அற்புதமான வெற்றி. தொழில் தொடர்பான எல்லா திட்டமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பாயப்போகுதுன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கடன் நடத்துறவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சீரிய முயற்சியால் அடுத்தடுத்த அற்புதமான வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்க போகுது. குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே சுகம், நிம்மதிங்கிறது இது வரைக்குமே இருந்திருக்காது. இனி உங்களுக்கு எல்லாமே சீராக போகுது. உற்சார் உறவினர் வகையில் ஒரு சுமூகமான நிலை நீடிக்க போகுதுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே வேலை மாறாமல் தொடர்ந்து இந்த வேலையில் இருக்க முயற்சி செய்யுங்க. பெற்றோர் வகையிலும் சரி, உடன்பிறப்பு வகையிலும் சரி, ஆதரவுங்கிறது தொடர்ந்து இருக்க போகுது. குழந்தைகளோட திறமையை கண்டு இனி மனங்கிறது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குற்றம் குறை கண்டுபிடிச்ச உறவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இனி உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கிறது நெருங்கி வந்திருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கிறது நடக்க வாய்ப்பு அதிகம். பண வரவை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதற்கு இனியாக சில நேரம் செலவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமைங்கிறது கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. திருமண விஷயமா இருக்கட்டும், திருமணம் நிச்சயமாகிறதா இருக்கட்டும், இந்த காலத்தில் உங்களுக்கு இது அவசியமான முடிவாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சாத்தியமாக நடக்குன்னே சொல்லலாம். வீடு, வாகனம் இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம், கொஞ்சம் இதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். அப்படியே வாங்கினாலும் அதை அடைச்சிட முடியுமாங்கிற ஒரு கவலை மனசில் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயல்பட பாருங்கள். இந்த காலத்தில் குறிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் வரலட்சுமி நோன்பு இருக்க பாருங்கள். வயசு முதிர்ந்த சுமங்கலிக்கிட்ட நீங்கள் நல்லாசைப்படுறது இந்த காலத்தில் அடுத்தடுத்து அற்புதமான பலனை எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உறவினர் வகையிலையாக இருக்கட்டும், உடல் நலத்தாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் சீராகக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் அடுத்தடுத்த மகிழ்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். அதனால் மனசில் எந்த கவலையும் வேண்டாம், பாதிப்படைகிறதும் வேண்டாம். உறவினர் வருகையிருந்து இந்த காலத்தில் இருக்கிறதால எல்லா வகையிலும் கொஞ்சம் சோர்வுங்கிறது உண்டாகத்தான் செய்யும். சகோதர வகையில் கூட உங்களுக்கு அடுத்தடுத்த அனுகூலம் உண்டாக போகுது. அரசாங்க வழியில் கூட அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி அலுவலகமாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் கூடுதலான உழைப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சக ஊழியர்களுடைய உதவி கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பணிச்சுமை அதிகரித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இது சரியான உழைக்க வேண்டிய நேரம். இதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் இது வரைக்குமே போதிய வருமானம் கிடைக்காம சிரமப்பட்டிருப்பீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. கையிருப்புங்கிறது கூடி வரக்கூடிய நேரம். அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால், வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கூட கொஞ்சம் வழக்கமான சூழ்நிலை தான் இந்த காலத்தில் இருக்குது. எந்தவித பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது, விடியற்கால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு, கேது நன்மை விளங்குற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இணைஞ்சு குருமங்கள யோகம் உண்டாகிருக்கிறதால உங்க நிலைமைங்கிறது உயர்ந்ததா இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த நாள் குறிக்க போறீங்கன்னு சொல்லலாம். தள்ளி போன முயற்சி இல்லாமல் அடுத்தடுத்து வெற்றியடை போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு கேதுவால நினைக்கிறது நடக்கக்கூடிய காலம். வெளிநாட்டு முயற்சி மாதிரி செஞ்சீங்கன்னா அது வெற்றியாகக்கூடிய என்னன்னு சொல்லலாம். புதுசாக இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஈடுபட போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் புதுசாக பொறுப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி தான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரமடைஞ்சிருக்கிறதால செய்கிற செயல்களில் தடை இருந்தாலுமே குருவோட பார்வை தொடர்ந்துருக்கிறதால ரொம்ப நாளாக நினச்ச எண்ணம் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேற போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும், வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும், திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாக தான் இருக்கும், இருந்தாலும் பாராட்டுங்கிறது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.